வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. பெருமன்றத்தின் தலைவர் மோகன சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் திரளான நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பூங்குளத்தை சுத்தம் செய்யும் பணி அமைச்சர் திரு ஜான்குமார் பரிந்துரையின் பேரில் துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பூங்குளத்தை சுத்தம் செய்யும் பணியினை மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் பரிந்துரையின் பெயரில் தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் சொந்த செலவின் மூலம் சுத்தம் செய்யும் பணிகள் தற்பொழுது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணியினால் அப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தை சக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்குவது போல் உயர்த்தி வழங்கவில்லை என்றால் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தலைமை செயலகம் முன்பு ஆம்புலன்ஸ்களை நிறுத்தி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. கொரோனா காலத்திலும் தங்களது உயிரையும் பணையும் வைத்து பணிபுரிந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உயர்தர மருத்துவ உபகரணங்கள் வழங்க வேண்டும், மெடிக்கல் டெக்னீஷியன் கூடுதலாக நியமிக்க வேண்டுமென கோரி பலமுறை சுகாதாரத்துறை இயக்குநரிடமும் முதலமைச்சரிடமும் முறையிட்டு இதுநாள் வரை அவை பூர்த்தி செய்யப்படவில்லை என கோரியும், மேலும் 17 வருடங்களாக பணிபுரியும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சொற்ப ஊதியத்தை மாற்றி தமிழகத்தில் வழங்குவது போல் சக சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் உயர்த்தி தர வேண்டுமென கோரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்க வந்தனர். ஆனால் அவர் அவர்களை சந்திக்காமல் NRHM இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்குமாறு கூறியதை அடுத்து அவர்கள் NRHM இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பல வருடங்களாக சொற்ப ஊதியத்தில் பணி செய்து வருவதாகவும், இதனால் குடும்பம் நடத்தவே கடினமாக உள்ளதாகவும், தமிழகத்தில் வழங்குவது போல் ஊதியத்தை எங்களுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டுமென பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இனிமேலும் ஊதியத்தை உயர்த்தி வழங்கவில்லை என்றால் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தலைமை செயலகம் முன்பும் சுகாதாரத்துறை முன்பும் 108 ஆம்புலன்ஸை நிறுத்தி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சரவணன்குமார் MLA தொடங்கி வைத்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அகரம் கிராமம், சக்தி நகர் மற்றும் ஆசை நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 17,50,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஆனந்த நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21,40,000 மதிப்பீட்டிலும், கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் அரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 44,70,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய வரைபட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்காலில் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் அமைக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று காரைக்கால் கோவில் 10 தந்தை பெரியார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்டுள்ளது.
இந்நிகழ்ச்சி குறித்து கல்வித்துறை எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்ட நிகழ்வை செல்போனில் பதிவு செய்த பெற்றோர் தரப்பில் இருந்து சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக்கப்பட்டு வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களின் இந்த சாதனை முயற்சியை வெளி உலகத்துக்கு தெரிவிக்காத கல்வித்துறையின் செயல்பாடு பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபருக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பள்ளிக்கு சென்ற 15 வயது சிறுமியை மடக்கி அரசூர்பேட் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வகுமார் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தில் செல்வகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு 6 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 11,000 அபராதம் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். திண்டிவனத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி வைக்கப்பட்ட பேனர்கள் முன் அறிவிப்பின்றி அகற்றப்பட்ட நிலையில் விசிக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முஸ்லிம் ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளராக இருப்பவர் ஜப்பர். இவர் கடந்த 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி திண்டிவனம் நேரு வீதியில் வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளார். இந்நிலையில் எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் போலீசார் பேனர்களை அகற்றியதாக கூறப்படுகின்றது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜப்பார் அங்கிருந்த போலீசாரிடம் மற்ற கட்சியினர் வைக்கும் பேனர்கள் நீண்ட நாட்கள் அகற்றப்படாமல் இருக்கும் நிலையில் நான் வைத்த பேனர்களை மட்டும் ஏன் எனக்கு தெரியாமல் அகற்றினீர்கள் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்தும் காவல்துறையால் பேனர்கள் அகற்றப்பட்ட நிலையில் விசிக நிர்வாகி ஜப்பார் பஜார் வீதியில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீசார் அவரை கைது செய்து அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருநள்ளாறு பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடு மற்றும் 3 கடைகள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கடைவீதி பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள பிடாரியம்மன் கோவில் தெருவில் இன்று மதியம் மின் கம்பத்திலிருந்து மின்கம்பி திடீரென அறுந்து அருகில் இருந்த கூரை வீட்டில் விழுந்தது. இதனால் அந்த கூரை வீட்டில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. காற்று வீசியதால் தீ மளமளவென அடுத்தடுத்த வீடுகள் மற்றும் அருகில் உள்ள கடைகளுக்கும் பரவியது. தீ விபத்தில் ராதை, ராஜலட்சுமி, அழகுராணி ஆகிய மூவரின் வீடுகள் மற்றும் ஸ்ரீராஜுதீன், ராஜா, அப்ரீத் ஆகிய மூவரின் கடைகளும் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனத்தில் வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 3 வீடு மற்றும் 3 கடைகள் முற்றிலுமாக தீ விபத்தில் எரிந்ததில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. தீ விபத்து குறித்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகத்தில் காலியாக இருக்கும் ஒருங்கிணைந்த படிப்புகளில் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 4 ஆண்டுகளுக்கான பல்வேறு இளநிலை ஹானர்ஸ் படிப்புகள் மற்றும் பிடெக் படிப்புகள், 5 ஆண்டுகளுக்கான ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளுக்கு நேரடி சேர்க்கை நடைபெறவுள்ளது. பல்கலைக்கழகத்துக்கான நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இந்த சேர்க்கை நடைபெறவுள்ளது. முன்னுரிமை 1, முன்னுரிமை 2 அடிப்படையில் இப்பல்கலைக்கழகத்தில் சேர்க்கைக்காக விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் விண்ணப்பங்களை கொண்டு தகுதி வாய்ந்தோர் பட்டியல் தயாரிக்கப்படும். மேலும் விருப்பமுள்ள மாணவர்கள் சேர்க்கைக்காக அந்தந்த துறைகள் மற்றும் மையங்களுக்கு இம்மாதம் 25ஆம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் வளாகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி நமோ கபடி போட்டியில் திருபுவனை வேலழகன் அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி நமோ கபடி 2025 புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு பவுண்டேஷன் கிராமத்தில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் அனுமதியுடன் ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில ஆண்கள் பிரிவில் சுமார் 80க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணிகள் சுமார் 56 அணிகள் பங்கு பெற்றது. இந்த கபடி போட்டியின் இறுதி ஆட்டம் 18ஆம் தேதி வேலழகன் திருபுவனை வெர்சஸ் ஜெயா பிரதர்ஸ் மோதினர். வேலழகன் திருபுவனை கபடி அணி முதல் பரிசை தட்டி சென்றது. இரண்டாம் பரிசை ஜெயா பிரதர்ஸ் அணியும், 3 மற்றும் 4ஆம் பரிசுக்கான கபடி அணி மற்றும் அனந்தம்மாள் கபடி குழு வென்றது. மகளிர் முதல் பரிசை ஜெயா சிஸ்டர்ஸ், இரண்டாம் பரிசை KEKC சேலம் பெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினர். இந்த நிகழ்வில் மாநில துணைத் தலைவர்கள் அகிலன் கண்ணன், சரவணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராமானுஜ நாவல சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜ நாவல சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது. திருக்கோவிலூர் GS ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியர் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் மாநாடு தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் GS ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியர் சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆக்கி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், வழக்கறிஞர் மருது பாண்டியர், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜ நாவல சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள், தலைவர் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர்கள் கோசகன், அரங்க திருவேங்கடம், வரதராஜ ராமானுஜதாசர், கிருபா ஹரிகிருஷ்ணன், கோபி கிருஷ்ணன், பொது செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ரகுமான், துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக துணைத் தலைவர் அரங்க திருவேங்கடம் நன்றி உரையாற்றினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் 77வது இலக்கிய திங்கள் விழா நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 77வது மாத விழாவுக்கு அறக்கட்டளையின் தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான கலைமாமணி பாரதி தலைமை தாங்கி பேசினார். வள்ளி, கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், லட்சுமி தேவி, சரஸ்வதி, வைத்தியநாதன், ராஜேஷ், மீனாட்சி தேவி, வேல்விழி, சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் விடுதலை நாளை முன்னிட்டு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வரியை தலைப்பாக கொண்ட விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி தமிழ்நாட்டை சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். ரமேஷ், பைரவி, மதன், பொய்யாது, ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கத்தை நடத்தினர். பாவலர், ஈஸ்வரி தேவி, பத்மநாபன் உட்பட கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.